Hello friends, welcome to Dharan Academy. Very good morning to all. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 2 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படினா 100 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளானை நம்ம போட்டுருந்தோம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் இந்த பேட்ச் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த பேட்ச் 100 நாள். ஓகேவா? அதாவது நம்ம இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இது என்ன அப்படின்னா 100 நாளில் வேலை வாங்கும் திட்டம். சரியா? ஸோ 100 டேஸில் நம்ம எப்படி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்சை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பேட்சை நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த பேட்சுக்கு நம்ம நிறைய பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பேட்ச். ஓகேவா? ஏன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபியூரியஸாக நம்ம பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபியூரியஸாக இல்லை சீரியஸாக. ஓகே, அப்போ ஃபாஸ்ட் அண்ட் சீரியஸ் பேட்ச் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் பேட்ச். ஓகேவா? ஏன் ரிவெஞ்ச் பேட்ச் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 2024 குரூப் 4 நம்மளை கைவிட்டுச்சு. நம்ம குரூப் 4 கைவிட்டோமா, குரூப் 4 நம்மளை கைவிட்டுச்சான்னு தெரியாது. ஆனால் குரூப் 4 நம்ம ஒரு மலை போல் நம்பியிருந்தோம். ஓகேவா? அப்படின்னும் போது அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடைக்காதப்போ அடுத்த ஒரு கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம குரூப் 4 எய்ம் வச்சோம், நம்ம குரூப் 2 தான் போக போகிறோன்றத பார்த்தீங்கன்னா கடவுள் முடிவு பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2க்கு உங்களால் எளிமையாக போக முடியும். சரிங்களா? ஸோ அப்போ குரூப் 4 அளவுக்கு குரூப் 2 பிலிம்ஸ் கஷ்டம் இல்லைன்றத நேற்றே நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா குரூப் 2 தைரியமாக முன்னெடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டிலேருந்து யாராக இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. எக்ஸாம் தான் நம்மளை பார்த்து பயப்படும். ஸோ தேர்வை பார்த்து பயப்படாதீங்க. அந்த தேர்வில் என்ன இருக்குன்னு இறங்குங்க. இறங்குனாதான் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தெரியும். ஓகேவா? நம்ம ஒரு விஷயம் தெரியாத வரைக்குமே அது கஷ்டம் தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அடடே இதுவாடா இவ்வளோ ஈஸியான விஷயம் போய் நம்ம கஷ்டம் நினச்சிட்டு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு தேர்வு தான் இந்த குரூப் 2 தேர்வு. ஓகேவா? ஸோ இதுக்கு ரிவெஞ்ச் பேட்ச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் சீரியஸ் பேட்ச்னு சொல்லி நிறைய பேர் வச்சாலும் எனக்கு சூட்டபிளாக இருந்த பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஐபி பேட்ச் தான். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஐபின்ற ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த விஐபினால வேலையில்லா பட்டதாரி அப்படின் போது பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்கள் வேலை வாங்கினாலும் வரப்போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகே, அப்போது ஒரு வேலையில்லா பட்டதாரி. ஏன்னா கண்டிப்பாக பட்டதாரி தான் இதுக்கு எலிஜிபிள். கரெக்டுங்களா? ஏன்னா குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பட்டதாரிகள் மட்டும்தான் இந்த வேலையை வாங்க முடியும். ஸோ அப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் உதவ போகுது. சரியா? அப்போ விஐபியாக இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலை வாங்கிட்டா அப்போ ஒரு விஐபி தான். அப்போ என்னன்னா வேலையில்லா பட்டதாரியை உங்களை விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக மாற்றக்கூடிய பேட்சாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம விஐபி பேட்ச்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதே பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 4 யோசித்தேன். ஓகேவா? இப்போ குரூப் 1 பார்த்தீங்க அப்படின்னா விவிஐபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகே, ஏன்னா அவங்க ஹையர் ஆஃபீஸரில். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பர்சன்னா குரூப் 4, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா குரூப் 1. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா யார் அப்படின்னா அதாவது ஜெயிக்க போகிற நீங்களாகிய குரூப் 2 ஸ்டூடெண்ட். சரி, அதாவது குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா விஐபின்ற ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, காரணம் இல்லாமல் ஒரு பேர் வைக்க மாட்டாங்க. தமிழில் இடுகுறி பெயர்களோட காரண பெயர்கள் தான் அதிகம். ஸோ அப்போ என்ன பண்ணி நம்ம காரண பேர் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஐபி பேட்ச் குரூப் 2 அண்ட் குரூப் 2A பேட்ச் ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு ஸ்டடி பிளான்லாம் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும்பா. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 100 டேஸ்க்கு உண்டான பேட்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 100 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 டெஸ்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஒரு பேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் கரெக்டாக வருது வரலன்றதை நம்ம கரெக்டாக எக்ஸாமுக்குள்ளே முடிச்சணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த பேட்ச் போட்டிருக்கும்பா. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஓகே, சிங்கிள் பேமெண்ட் தான். ஒரு வாட்டி தான் பேமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட் கிடையாதுப்பா. 1000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா போதும், பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியம் தான்ப்பா. இங்கிலீஷ் மீடியம் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பைலாங்குவேஜ் இருக்குமான்னு கேட்டீங்க. பைலாங்குவேஜ் இருக்காது, தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த பேட்சில் அலோட் இருப்போம். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான். ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஸ்டின் வைக்க முடியாதுப்பா. ஓகேவா? ஸோ அப்போது ஷார்ட் டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது தமிழ் மீடியம் மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணால் மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கொடுக்குற அளவுக்கு டைம் கிடையாது. ஸோ அதான் நம்ம தமிழில் மட்டும் பேட்ச் போட்டிருக்கோம். ஃபீஸ் 1000 rupees. ஸோ வீடியோ பற்றி முழுசாக பார்த்துட்டு பிறகு பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பேட்ச் இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேட்ச் பற்றின வீடியோக்கள். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பேட்ச் ஷெடியூல்
ஓகேவா. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்பா. அதில் வந்து நீங்கள் இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாலே இந்த பேட்ச் ஷெட்யூல் வந்து வந்துருமா உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து போட்டிருக்கோம். இந்த ஷெட்யூல் தான். ஓகேவா. இதான் வந்து பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா. அதை பார்த்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப் 4 விஐபி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் 1. ஓகே. மிஷன் 1ல் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். சரியா. ஸோ மிஷன் 1ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 ஷெட்யூல்ப்பா. ஓகேவா. 10 ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய அந்த 100 டேஸ் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சாச்சு. ஓகேவா. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 டேஸு, 20 டேஸு, 30 டேஸு. இந்த ஃபர்ஸ்ட் 50 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு 70% 60 to 70% சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்த 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோம். ரிவிஷன் மூலமாக ஒரு 10%. ஓகேவா. சரி. 70 இல்லை, சாரிப்பா, 20%. ஓகே. அப்போ 70, 20 அப்புறம் வந்து 10% நம்ம கவர் பண்ணும்போது ஓவராலாக வந்து கவர் ஆகிடும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 50 டேஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 6வது 10வது இருக்கக்கூடிய நியூ புக்கு. ஓகே. 6வது 10வது இருக்கக்கூடிய ஓகே நியூ புக்கு ப்ளஸ் வந்து 10 மேக்ஸ் டாபிக். அது இல்லாமல் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் லெசன்ஸ். ஓகேவா. ஆனது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 45 லெசனை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பார்ட்டே இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் 50 நாள்ல மேஜர் பார்ட் எல்லாமே ஓவர். ஓகேங்களா. அடுத்த மிஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 50 நாளுக்கு 20 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச். இதில் வந்து மொத்தமாக ஒரு 4 ஷெட்யூல் தான் வரும். 11th 12th நியூ புக்கு, அது இல்லாமல் ஓல்டு தமிழ் புக்கு ப்ளஸ் வந்து மேக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக், ஜஸ்ட் ஃப்ரெண்ட் லெசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 55 லெசன் இருக்கு. அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் லெசன் சொல்லிட்டு ஒரு 55 லெசன்ஸ் இருக்கு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் லெசன்ஸும் அந்த ஜஸ்ட் ஃப்ரெண்ட் லெசன்ஸ் நம்ம சேர்த்து வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா. ஓகே. பார்த்து வந்து மிஷன் 3. மிஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஒன்லி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னா ரிவிஷன் தான். ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். ஓகே. நான் எப்பயும் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, சம்பாரிச்சது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது தான் முக்கியம். ஓகே. அப்போ இந்த 70 நாள் படிச்சது முக்கியமே இல்லை, அந்த 70 நாள் படிச்சதை எப்படி வந்து அடுத்த கடைசி 30 நாட்கள் நீங்க ரிவிஷன் பண்றீங்க. கண்டிப்பா இந்த குரூப் 4ல தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. நிறைய பேர் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா படிச்சது உங்களால ரிவிஷன் பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா அந்த ரிவிஷன் பண்ண முடியாம டென்ஷன் ஆனதான் நிறைய பேர், ஐயோ இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன், படிச்சது வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா கடைசி டைம்ல வந்து டைம் இருக்கு, பாத்துக்கலாம் பார்த்தா அப்படியே டைம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது யாருக்குமே. ஸோ அப்போ வந்து நம்ம ரிவிஷனுக்கு மட்டுமே வந்து லாஸ்ட் 1 month ஃபுல்லாவே என்னன்னா ரிவிஷன் மட்டும் தான். ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே உட்பட ஒரு ஃபுல் ரிவிஷன், அது இல்லாமல் ஒரு 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் நடத்த போகிறோம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் வந்து ஒரு 5 இல்லை மொத்தம் 5 டெஸ்ட் வைக்க மறைஞ்சிருக்கு. ஓகேவா. மொத்தமாக ஒரு 5 எக்ஸ்ட்ரா டெஸ்ட். நீங்கள் எதெல்லாம் வீக்காக இருப்பீங்களோ அந்த வீக் ஜோன்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம வைக்கிறோம்பா. ஓகேவா. ஸோ ஷெட்யூல் 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த ஷெட்யூலை ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருப்பேன். ஓகே. எல்லா ஷெட்யூலுமே வந்து எல்லாமே கவர் ஆகும்பா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஷெட்யூல் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், அதை ஃபாலோ பண்ணி தான். ஓகேவா. ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து 5 டேஸ்பா. 5 days ஒன்ஸுக்கு எக்ஸாம் இருக்கும். ஃபுல் மாடல் எக்ஸாம் தான். 200 கொஸ்டின் இருக்கும்பா. டிஎன்பிஎஸ்சி எப்படி கனெக்ட் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாம் ஆனது இருக்கும். 100 தமிழ், 25 மேக்ஸ், 75 ஜிகே. இந்த பேஸில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டே வந்து வைக்க போகிறோம். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை ஃபுல் டெஸ்ட் தான். இந்த 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் கிடையாது, ஃபுல்லாக 200 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம்பா. ஓகேவா. தமிழும் இருக்கும். இலக்கணம் தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இலக்கணத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் கேட்குறான்றதுனால இலக்கணத்து மேலே தனி கவனத்தை நம்ம செலுத்துகிறோம். அதுமாதிரி வந்து மேக்ஸ் எல்லா ஷெட்யூலுமே ஒரு மேக்ஸ் ஆப் இருக்கும். அதே மாதிரி வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 5 லெசன் இருக்கும்பா. எல்லா ஷெட்யூலுமே ஒரு 5 லெசன் வச்சிருக்கேன். ஒரு சில ஷெட்யூலில் 6 லெசன் கூட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் உங்களால் 5 நாளில் முடிக்கக்கூடிய லெசன் தான் வச்சிருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம்பா. ஓகேவா. சரி. ஓகே. ஸோ இதுதான் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு உண்டான ஷெட்யூல். இதுமாதிரி வந்து ஒவ்வொரு 5 டேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஷெட்யூல் இருக்கும்பா. இருங்க, நம்மளை மாதிரியே வந்து நம்மளுடைய போர்டும் வந்து ஸ்லோ தான். சரியா. அப்போ ஷெட்யூல் 14. ஓகேவா. அப்போ மொத்தமாக 14 ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 70 நாளில் கம்ப்ளீட். அப்போ 70 நாளில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து முடிச்சிடும். ஓகேவா. அப்போ அடுத்த 30 டேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஓகேவா. லாஸ்ட் 30 டேஸ் என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வந்து ரிவிஷன் ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருவேன். அது இப்போ 10th டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன். அது இல்லாமல் லாஸ்ட் 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல் எக்ஸாம்,
4 நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி வச்சிடும். ஓகேவா? ஸோ இதாம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த பிடிஎஃப் லிங்க்லேயும் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஒயிட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்த பேட்ச் ஷெடியூல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் இந்த ஷெடியூலை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேட்ச் எப்படி ரன் ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை ஃபாலோ பண்ணலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபுல் பேட்ச் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெலகிராமில் தான் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஒன்லி. ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராமில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா வாட்ஸ்அப்லாம் பண்ண மாட்டோம்பா. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நம்ம வந்து பேட்ச் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறதா இருக்கும், வீடியோ ஷேர், இது எல்லாமே வந்து எதில் நடக்கும் அப்படின்னா டெலகிராமில் தான் நடக்கும். ஓகே, டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் சார் டெலகிராம் ஆப் என்கிட்ட இல்லை, ஓகேவா, இல்லை அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப்லேயே வந்து லிங்க் இருக்குது சார். இந்த ஆப்பே என்கிட்ட இல்லைன்னா கவலைப்பட, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் போகும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது 100 days. மொத்தம் 100 days வந்து 25 டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். மொத்தம் ஒரு 5000 டெஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? 5000 கொஸ்டின் வந்து முடிச்சிருப்பீங்க. அதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ பேட்ச் எப்படிப்பட்ட பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச். ஒவ்வொரு 5 daysக்கும் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும், ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான பிடிஎஃப் கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லைப்பா, வீடியோ கிளாஸ். நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா சார் டெஸ்ட் மட்டும் வச்சுருவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ மெட்டீரியல், அப்புறம் வந்து டெஸ்ட் ஷெடியூலு, அப்புறம் டெஸ்ட்டு, ஆன்சர் கீ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி வந்து கொடுத்துரும்பா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் 1000 rupees நான் மேலே சொல்லிட்டேன். தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஏன்னா டைம் இல்லைன்ற காரணத்தினால. ஓகேவா? அடுத்து ஷெடியூல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 daysக்குண்டான பிளான் தான் அது. ஓகேவா? மொத்தமாக வந்து 14 ஷெடியூல் டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஸ்பெஷல் டைப் டெஸ்ட். ஓகேவா? அதான் ஒரு 5 டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? அது அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஓகேவா? இடையில பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 200 கொஸ்டின் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வைப்போம். அது இல்லாமல் ஃபுல் மாடல் எக்ஸாம் கடைசியாக வந்து ஒரு 5 ஃபுல் மாடல் சொன்ன பார்த்தீங்களா? அப்போ மொத்தமாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து 30 டெஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. ஓகேவா? அடுத்த டெஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? அது வீக்லின்றது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 5 days. அதான் நான் வீக்லின்னு கொடுத்துருக்கேன். அது வீக்லினா என்ன 5 days. ஓகேவா? எவ்ரி 5 days. எவ்ரி 5 days ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். மொத்தம் 200 கொஷனுக்கு ஒரு டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின் இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு 5 நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3 o'clock வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துருப்பான். காலைல ஒரு 3 மணிக்கே வந்துடும். ஏன் அப்படின்னா ஸோ அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன 3 மணிக்குன்னா 3 to 6 அந்த எக்ஸாம் எதுவும் உங்களுக்கு வசதியாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஓகே, நைட்டே வந்து மேக்ஸிமம் அனுப்பிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருவோம். ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் பாது. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஎம்ஆர் தான். நம்ம ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சார் நான் வேலைக்கு போகிறேன், நான் பஸ்ஸில் போகும்போதே வந்து கொஸ்டின் போட்டுருவேன், நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வைங்க அப்படின்னா நான் ஆன்லைன் டெஸ்ட் வைக்க பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆப்புக்கு கிரியேட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓஎம்ஆரில் எழுதும்போது ஓஎம்ஆர் ஷெடியூல் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆன்சர் கீ அண்ட் ரேங்க் ரிப்போர்ட். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ரேங்க் ரிப்போர்ட் வந்து கொடுத்துரும்பா. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துரும். வீடியோவோ அல்லது பிடிஎஃபோ வந்து கொடுத்துரும்பா. ஓகே, அதாவது அந்த மேக்ஸுக்கு உண்டான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆர் பிடிஎஃப். ஓகேவா? அடுத்தது மெட்டீரியல்ஸ். என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டே. ஓகே, இந்த பேட்ச் டே ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேட்ச் வந்து ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்துருப்போம். இப்போ ஷெடியூல் 1 எடுத்துக்கலாமா? ஷெடியூல் 1, இந்த ஷெடியூல் 1க்கு சம்மந்தமான பிடிஎஃப். ஓகே, அந்த ஷெடியூல் 1ல் வந்து என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ தமிழுக்கு உண்டான பிடிஎஃப், மேக்ஸுக்கு உண்டான பிடிஎஃப், அப்புறம் ஜிகேக்கு உண்டான அந்த ஸ்கூல் பிடிஎஃப் எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே மார்னிங்கே வந்துடும். ஓகே, அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி படிக்கணுன்ற அந்த ஷெடியூல் வீடியோஸை கொடுத்துரும். ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் ஒரு ஷெடியூல் வீடியோ வந்துடும். அந்த ஷெடியூல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம்னா அந்த 5 days. ஓகே, ஒவ்வொரு 5 daysக்குமே வந்து ஒரு ஷெடியூல் வீடியோ வந்துடும். ஓகேவா? அந்த ஷெடியூலை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி, நான் ஒரு பிளான் கொடுப்பேன், அதில் உங்களுடைய பிளானை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணி அந்த 5 நாளைக்கு உண்டான ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்த அந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் படித்து முடிக்கணும். அவ்வளோதான்பா. சரியா? ஸோ அப்போது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டே அந்த 5 days ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக இருக்கும்.
அப்போவே நான் வீடியோ கிளாஸ் கொடுத்துறேன். டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ கிளாஸ்லாம் கிடையாதுப்பா. அன்றைக்கே அந்த லிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோ கிளாஸும் வந்துடும். அந்த வீடியோ கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்த்து படிச்சுக்கிட்டா போதும். ஓகே, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து மேக்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதுமானது. வேறு எதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. ஓகேவா? அப்போ ஷெட்யூல் 1 அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் 1 சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதை நீங்கள் பார்த்து வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது 5th டே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டெஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ 5th டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th டே மார்னிங் ஏர்லி வந்து ஒரு 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்கஷன். ஓகேவா? ஒரு 10 days ஒரு 2 weeks 2 ஷெட்யூலுக்கு ஒன்று இல்லை 1 ஷெட்யூலுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் லைவ் மாதிரி. அதாவது அந்த ஷெட்யூலில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இது எப்படி என்ன பண்ணோம், ஓகேவா சார், இந்த பார்ட் நான் விட்டுட்டேன், அடுத்த பார்ட் விட்டுறேன். ஸோ அப்போது அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வைப்போம். அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு 2 ஷெட்யூலுக்கு சேர்த்து ஒரு லைவ் வைக்கிறோமா, அப்போ அந்த 2 ஷெட்யூலில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஒவ்வொரு ஷெட்யூலுக்குமே பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷெட்யூலுமே ரன் ஆகும். மொத்த கிட்டத்தட்ட 14 ஷெட்யூலுமே இந்த ப்ராசஸ் தான்ப்பா. ஓகேவா? உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், வீடியோ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம், ஷெட்யூலும் கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூலுக்கு உண்டான எப்படி படிக்கணும் அந்த வீடியோ, அந்த ஷெட்யூல் ஸ்டடி பிளான் வீடியோவும் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th டே வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் ஜென்ரல் லைவ், இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும்பா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்னென்ன கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஷெட்யூலுக்கு உண்டான ஸ்கூல் புக்ஸ், சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தமிழ் மீடியத்தை மட்டும் தான் கூட, இங்கிலீஷ் மீடியம் கிடையாதுப்பா. ஓகேவா? 11th 12th புக் மட்டும் நான் வந்து முன்கூடியே சொல்லியிருந்தேன். 11th 12th புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் மட்டும், அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் கொடுப்போம். ஃபுல்லாக வந்து கொடுக்க வேண்டாமா. அதாவது ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு திரும்ப படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக படிக்காத அதேமாதிரி எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கணும். ஓகேவா? ரொம்ப வெள்ளையாச்சா, ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகேவா? சரிப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தமிழ் வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் கொடுப்பா. ஓகே, ஒவ்வொரு இயலுக்கு உண்டான ஒன்லைனர் பிடிஎஃப் அந்தந்த ஷெட்யூலுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, அது இயல் வைஸ் இருக்கும்பா. அடுத்து வந்து ஸ்பெஷல் ஷார்ட் நோட்ஸ். ஓகேவா? சயின்ஸுக்கு, ஏன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சயின்ஸுக்கு வந்து அந்த டாபிக் ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துரும். அந்த ஷார்ட் நோட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும்பா. ஓகேவா? அதை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க. இப்போ சயின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் ஷார்ட் நோட்ஸ் வச்சே போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் ஃபுல் மார்க் வந்து அதுலேருந்து கிடைக்காது. ஏன்னா புக்கு படித்தாலே நமக்கு ஃபுல் மார்க் வராதுன்னும் போது அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 10ல் 8 கொஸ்டின் போடலாம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ஒரு டாபிக் முடிஞ்சு அப்படின்னா அதுலேருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருப்பா. ஓகேவா? அது இல்லாமல் அவுட் ஆஃப் புக். ஓகே, ஒரு சில டாப்பிக்லாம் சிலபஸில் கவர் ஆகும், ஆனால் புக்கில் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டாப்பிக்கு வந்து நம்ம இப்போ வந்து அட்டவணை, ஓகே, பகுதிகள் இதெல்லாமே வந்து தொகுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லாத சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது அது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஒவ்வொரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப். ஸோ அப்போது இந்த மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்கள் படித்தா, இதை தாண்டி எதையுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. இதை நீங்கள் நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுத்து படித்தாலே நல்ல ஒரு மார்க்கை எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி எடுத்துடலாம். அதை தாண்டி படிக்கணும்னா அது ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. இதிலிருந்து தான் குரூப் 2க்கு வரக்கூடிய வினாக்கள் வரும். நீங்கள் தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு உண்டான கட் ஆஃப் வந்து நான் கொடுத்த இந்த பிடிஎஃப் படித்தாலே எடுத்துடலாம். அதை தாண்டி நீங்கள் படிக்கின்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்பா. டெஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்லியாச்சு, அதேமாதிரி மெட்டீரியல் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேவா? அடுத்த பேட்ச் ப்ராசஸ். இந்த பேட்ச் நம்ம எப்படி ரன் ஆக போகுது, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கப்பா. ஓகேவா? அதை பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும், நான் ஒரு நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம பேட்ச் எப்போ கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் தான் நம்ம வந்து அந்த பேட்சை வந்து கிரியேட் பண்ணோம். சரியா? ஸோ அப்போ சண்டே ஈவினிங் பேட்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ சண்டே ஈவினிங் நம்ம வந்து பேட்சை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக வந்து சண்டே ஈவினிங் வந்து மொத்தமாக 2 பேட்ச் வந்து நம்ம 2 குரூப் வந்து கிரியேட் பண்ணுவோம். டெலகிராமில் தான் நம்ம வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணணும். ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்பு, ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா துரோனா இன்ஃபா குரூப்னு இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியல் குரூப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஷெடியூலுக்கு உண்டான சிலபஸ் பிடிஎஃப், மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் குரூப்பே வந்துருமா. ஃபுல் மெட்டீரியல் அதிலே இருக்கும். நீங்கள் எப்போனா அந்த மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே குரூப்பில் நம்ம எல்லாமே போட்டோம் அப்படின்னா அது கலைஞ்சிருக்காமல் இருக்கும். ஓகேவா, தனித்தனியாக பிரித்தா தான் வசதியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப்னு சொல்லி நம்ம தனியாக வந்து கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துரோணா இன்ஃபோ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலில் பேஸ் பண்ணி போடும். ஓகேவா, ஸோ அந்த உங்கள் குரூப்பில் என்னென்ன வீடியோஸ்லாம் போடணும் அதெல்லாம் உங்களுக்கான வீடியோஸ், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாக்கணும். ஓகேவா, அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பிடிஎஃப் எல்லாமே அதுவே ஒரு ஷெடியூல் எடுத்திங்களா அந்த ஷெடியூலுக்கு உண்டான எல்லாமே அழகாக இருக்கும். ஷெடியூல் பிடிஎஃப், அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ்னால் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். வீடியோ கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரு, ஆன்சருக்கு, மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன், இது எல்லாமே அப்படியே செட்டாக இருக்கும். அடுத்த ஷெடியூல் அப்படி நம்ம இருக்கும். அப்போது உங்களுக்கு இப்போ 5 ஷெடியூல் டக்குன்னு போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டேட் நானே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த டேட் நீங்கள் போட்டாலே போதும், எடுத்துலாம் ஈஸியாக. ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே, இந்த 2 குரூப் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நைட்டே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சண்டே நைட்டு வரும் பாருங்கள், நைட் இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 குரூப்பில் எல்லா பிடிஎஃப்பும் வந்துடும்பா. அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் 1க்கு உண்டான எல்லா பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, அடுத்தது செப்பரேட் யூடியூப் சேனல். ஓகேவா, ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் தனியாக ஒரு யூடியூப் சேனல்ப்பா. ஏன்னா அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஜென்ரல் லைவ் வரேன். ஓகேவா, ஏன்னா புது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் என்ன ஒரு விஷயம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அது எல்லாமே இந்த செப்பரேட் யூடியூப் சேனல் தான் நம்ம வந்து கொடுப்போம்ப்பா. ஓகேவா, அடுத்தது ஷெடியூல் ஓவர்வியூ. ஒவ்வொரு ஷெடியூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலில் இப்போ 5 டேஸா எப்படி படிக்கணும், இது எப்படி படித்தா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி படித்தா மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருவேன். அது ஒவ்வொரு ஷெடியூலுக்கு முன்னாடியே இருக்கும். அந்த ஷெடியூல் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் அந்த 5 நாள் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு படிக்கிறது வசதியாக இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றுத்தையும் எப்படி நம்ம ஷார்ட்டாக படிக்கலாம், எதை எந்த ஆங்கிளில் படிக்கலாம், எதை நம்ம எப்படி படிக்கலான்ற ஒரு வீடியோ அது கண்டிப்பாக வந்து அந்த 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு எப்படியாச்சும் படிக்கணுன்றதுக்காக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே போதும். அந்த 5 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அழகாக கொடுத்துருப்பேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கிளாஸ். தமிழ் வீடியோ கிளாஸ் இருக்கும், ஜிகேக்கும் வீடியோ கிளாஸ் இருக்கும், மேக்ஸுக்கும் இருக்கும். அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும்பா. ஓகேவா, அடுத்தது ஜென்ரல் லைவ் பொறுத்த வரைக்கும் வந்து டவுட் செஷன். ஓகே, ஒரு ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை வந்து 10 டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் லைவ் வந்து அந்த 10 டேஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க, என்னெல்லாம் படிக்கல, இப்போ மிஸ் பண்ணலாம், எப்படி படிக்கணும், இதில் எந்த டாபிக் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவேன். ஓகேவா, அடுத்தது மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ. அந்த மேக்ஸ் நம்ம ஆன்சருக்கு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த 25 கொஸ்டின், அந்த 25 கொஸ்டினுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நான் வந்து ஈஸியாக கொடுத்துருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்னா பேட்ச் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் அப்பப்போ வந்து உங்களுக்கு எப்போலாம் வந்து டல் ஆகுதோ அப்போலாம் வந்து ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம வந்து எந்தெந்த ஒரு சில டாப்பிக்லாம் எப்படி படிக்கணும், இப்போ எக்ஸாம்பிள் 11th 12th வந்து நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டோமா, ஒரு சில டாபிக் வந்து பிக்சரை பேஸ் பண்ணி எப்படி படிக்கலாம், அதே மாதிரி வந்து மேப்பை வச்சு எப்படி படிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, இதை எந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு போய் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக மைண்ட் நினைக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது அப்பப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய டிப்ஸ். ஓகேவா, ஓகேப்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ்ஸு. அப்போது சண்டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த 2 குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தா போதுமானது. ஓகேவா, ஸோ அந்த குரூப்பு தான் ரொம்ப முக்கியமான, அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிடாதீங்க. ஓகேவா, சரி. இப்போ அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14ங்களா, ஸோ இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே கூட நான் வந்து பேட்சை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணுறவங்க ஏலியாக பண்ணிவிடுங்க. ஓகேவா, சப்போஸ் வந்து நாளைக்கு பண்ண நினைக்கிறவங்க அக்கௌண்ட் நம்பரில் கொடுத்துருக்கு, அதை மட்டும் எடுத்து வச்சுங்க, நாளைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து இருக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15, ஸோ நாளைக்கு வரைக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம நாளானிக்கு வந்து பேட்ச் கிரியேட் பண்ணோமே, நீங்கள் ஒரு 5 நாள் நீங்கள் பேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களை சேர்க்கறதுக்கு டைம் ஆகிடும். ஓகே, அது எனக்கு 2 வேலையாக போயிடும். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒருத்தர் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் ஜூன் 15 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறோமா, அந்த இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிடலாம். ஓகேவா, பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக பார்த்து வந்து சண்டே குரூப் கிரியேட் ஆகிடும். மண்டே காலில் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்பா. ஓகேவா, ஸோ மண்டே வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
ஓகேவா. இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான்ப்பா. ஓகேவா. நம்ம வந்து கியூஆர் கோடும் கொடுத்துருக்கோம். அந்த கியூஆர் கோடை நீங்கள் பேஸ் பண்ணி ஜிபே, ஃபோன்பே எதில் ஒன்றா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அதாவது பேங்க்கில் போயிட்டு நான் போடுறேன் சார் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து பண்ணிடலாம். ஓகேவா. இந்த நம்ம அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துரோணா அகாடமிலே இருக்கும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க்கில் போய் பண்ணுறவங்க இதை பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை சார் நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேனை வந்து கொடுத்துருக்கோம்பா. அது இல்லாமல் தனியாக நம்மளுடைய கீழவே ஓகேவா அந்த டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபேலையோ ஃபோன்பேலையோ நம்ம ஸ்கேனர் ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்கேனரில் போயிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படியே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது 2 ஃபோன் இருக்குன்ற அவசியம் கிடையாது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஓகேவா. இப்போ வந்து கூகுள் ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் வந்து ஜிபேல காட்டுறேன்பா. இப்போ ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் கியூஆர் கோடு பார்த்தீங்களா, இந்த ஸ்கேன் கியூஆர் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்லோட் ஃப்ரம் கேலரிக்கு பாருங்க. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணால் இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை சேவ் பண்ணி வச்சுட்ட பிறகு என்ன பண்ண அப்படின்னா இந்த அப்லோட் ஃப்ரம் கேலரின்ற கீழே ஆப்ஷன் பற்றி இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு ஃபோல்டர் போகும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் இந்த ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுப்பீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும். ஓகேவா. அப்படி ஸ்கேன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பேமெண்ட் காட்டும். நம்ம துரோணா அகாடமி பேரே வந்துடும். நீங்கள் 1000 ருபீஸை பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் தான் அனுப்பிச்சா போதும். ஓகேவா. இதுதான் வந்து ப்ராசஸ்ப்பா. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த கியூஆர் கோட் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை ஸ்கேன் பண்ணிங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ என்கிட்ட வந்து கூகுள் பே இல்லை, ஆனால் நான் தான் பேட்சில் ஜாயின் பண்ணணும், எங்கள் அப்பா அது, எங்கள் அண்ணாவது, எங்கள் தம்பி இது, எங்கள் அம்மா அது இருக்குது சார் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. யார் நம்பர்லேருந்து வேணாலும் எனக்கு பேமெண்ட் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குப்பா. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணாதே குரூப்பில் ஆட் ஆக மாட்டீங்க. அதுக்கு நான் பொறுப்பில்லை. நான் இப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே நீங்கள் தான் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியாது. சரியா. ஸோ இப்போ அப்படின்னும் போது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு இது இருக்குல்ல அந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு உடனே கால் செய்யவும். ஓகேங்களா. அந்த நேப்தால ஏதோ ஒன்று வருமேப்பா. சரியா. அப்போ ஸ்க்ரீன் வந்து 63 74 65 12 43 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கப்பா. சரி, கால் பண்ண தேவையில்ல, கால் எதுவும் பண்ணாதீங்கப்பா. சாரி, நான் வாய் தவறி சொல்லிட்டேன். இந்த நம்பருக்கு டெலகிராமில் நல்லா கவனிச்சுங்கப்பா, டெலகிராமில் தான் அனுப்பணும். ஓகேவா. டெலகிராமில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்கள் நேம் மட்டும் அனுப்பிச்சோன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா. தயவுசெய்து அனுப்பிச்சோன்னா டெலகிராமில் மட்டும் அனுப்புங்க. இந்த டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா, அதில் போயிட்டு என் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேவா. சார் டெலகிராமில் போயிட்டு வந்து நம்ம துரோணா அகாடமி துரோணா மிஷன் குரூப் தான் சார் காட்டுது, அதில் அனுப்ப முடியல அப்படின்னா அதில் அனுப்ப முடியாது. அதில் நான் மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியும். அந்த குரூப்பில் பண்ணக்கூடாது. என்னுடைய நேமே இண்டிவிஜுவலாக சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. இந்த நம்பரை வந்து நீங்கள் டெலகிராமில் சேவ் பண்ணாலே போதும், அது காட்டிடும். ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதில் தான் எனக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுடைய நேமையும் அனுப்பணும்பா. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து டெலகிராமில் போனால் உங்கள் நம்பர் சேவ் பண்ணால் காட்ட மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் நான் ஒரு இது வச்சுருக்கேன். ஓகேவா. ஹவு டு சேவ் மை கான்டாக்ட் நம்பர். ஓகே. இப்போ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் எப்படி சேவ் பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே. இது நம்ம ஆல்ரெடி எப்பயுமே கொடுக்குற வீடியோ தான். இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை. இந்த வீடியோ முழுசாக பார்த்து என் நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிட்ட உடனே அதில் வந்து காட்டும் எப்படி அனுப்புன்னு சொல்லிட்டு, அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டா போதும்பா. ஓகே. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்பா. ஓகே. நல்லா கவனிச்சுங்க. 100 நாளுக்கு உண்டான நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். இது டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லை, ஒவ்வொரு 5 நாளைக்கு உண்டான ஷெடியூல், பிடிஎஃப், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் வந்துட்டுருக்கும். 5th டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். ஈவினிங் ஆன்சர் கொடுத்துருவோம். அந்த மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருவோம். 2 ஷெடியூல், அது ஒரு ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் லைவ் வந்து நடத்திடும். ஓகேவா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு 5 டேஸுமே வந்து நடக்க போகுது. மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு 70 நாட்களுமே வந்து ஷெடியூல் தான். மொத்தம் ஃபஸ்ட்டு 70 நாட்களில் 14 ஷெடியூல் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃபுல்லாக. அந்த 14 ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணாலே 90% ஆஃப் சிலபஸ் வந்து ஓவர். அடுத்து லாஸ்ட் 10 டேஸ் 30 டேஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். அந்த 10 டேஸ் வந்து அந்த லாஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து
ரிவிஷன் ஹாலிடே ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட் 20 days ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறீங்க 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ மொத்தமாக ஒரு 25லேருந்து 30 டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாலே போதுமானது. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஈஸியாக அதாவது செலக்ட் ஆகிடுவீங்க, அதாவது தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெலகிராமில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு தான் பண்ணீங்களான்னு தான் பாருங்கள். அந்த ஸ்கேன் பண்ணும்போது துரோணா அகாடமி வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேமெண்ட் பண்ணிட்டா மட்டும் குரூப்பில் ஆட் ஆக முடியாது. அதை பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 16 ஆரம்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு பேமெண்ட் டெலகிராமில் தான் அனுப்பும், வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க. டெலகிராமில் வந்து அனுப்பிச்சிட்டு உங்கள் நேமை மட்டும் போட்டு விட்ருங்க. அதுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் 24 hours வந்துரும்பா. ஓகேவா? உடனே எனக்கு கால் பண்ணாதீங்கப்பா தயவுசெய்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்ச் பற்றின ஒர்க்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல என்ன வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணாதீங்க. பண்ணிட்ட பிறகு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 hours உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டுமாரோ 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். 24 hours கழிச்சு வரும் நான் சொல்ல. 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். எப்போ நம்ம பேட்ச் கிரியேட் பண்ணும்போது அது ஃபுல் டீல் வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணால் போதும். அதிலே வந்து குரூப் வந்து 2 குரூப் கிரியேட் ஆகிருக்கும்பா. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. அந்த 24 hours நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். வேறு என்ன உங்களுக்கு இதையும் தாண்டி டவுட் இருக்குன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தாலே இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓகேவா? ஷெடியூலை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ஷெடியூல் நமக்கு செட் ஆகுமா? ஓகேவா? இது எல்லாருக்குமான ஷெடியூலாக இருந்தாலும் தனிப்பட்ட நபருக்கு இது செட் ஆகாதுன்றது நல்லாவே தெரியும். செட் ஆகும் அப்படின்னா மட்டும் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. ஏதோ நான் சொல்லிட்டேன்றதுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? பேட்ச் போட்டாங்கிறதுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. நல்லா கவனிச்சிங்க. எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் அது நமக்கு செட் ஆகும். ஓகே? அது பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிடும் இந்த ஷெடியூல் நமக்கு செட் ஆகும், பக்காவாக ஒர்க் ஆகும் அப்படின்னா. அப்போ ஒர்க் ஆகுதுன்னா மட்டும் நீங்கள் அந்த பேட்சை ஜாயின் பண்ணிங்க. இல்லைனா தேவையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் என்ன ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ற வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஃபாலோ பண்ணி ஏன்னா நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு செட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவே அப்படிங்கும்போது குறைந்த நாட்களில் சிலபஸ் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேட்ச் போட்டால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்ச் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்துவம் நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன். பேமெண்ட் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். சிலபஸ் பிடிஎஃப்பும் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.